குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் சாய்பாபாவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். முருகன், சாய்பாபா எல்லா சாமியும் எல்லாருக்கும் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த சாமியும் நம்ம குறை சொல்லக்கூடாது. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்ட சாமிகள் இருப்பாங்க இல்லையா. நம்ம குலதெய்வம் ஃபஸ்ட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தெய்வங்களையும் நம்ம இஷ்ட தெய்வமாக கும்பிடுவோம். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தெய்வங்களையும் கும்பிட்ற மாதிரி பாபா இருக்காங்க இல்லையா. பாபா ரொம்ப மகிமை வாய்ந்தவர். சாய்பாபாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, பசியாக இருந்து அவருக்கு நம்ம எதையும் செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. உண்மையிலே சாய்பாபா கோயிலுக்கு போனீங்கன்னா நிறைய அன்னதானங்கள் நடக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மன கஷ்டமோ பண கஷ்டமோ இல்லை வேறு ஏதோ தொழில் ரீதியாகவோ இல்லை வீடு கட்டணமோ என்ன இருந்தாலும் முருகனுக்கும் சரி அந்த சாய்பாபாவுக்கும் சரி உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒரு 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பாபா கோயிலில் அரிசி மூட்டை அன்னதானம் அதை நிச்சயமாக செய்யுங்க. 10 பேர் சாப்பிட்டாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வாழ்த்துறாங்களோ இல்லையோ அவங்களோட வயிறு கண்டிப்பாக நம்மளை வாழ்த்தும். அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதனோட பலனை நம்ம அடைவோம். அதனால தான் உங்கள் எல்லார்கிட்டேயும் திரும்ப திரும்ப நான் அந்த ஒரு நியூஸை மட்டும் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஹெல்பிங் மைண்ட், அந்த ஹெல்பிங் மைண்ட் நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம யாருக்கும் பணத்தை கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணணும் அவசியம் கிடையாது. பணம் தான் இருந்தாலும் அதை ஒரு பொருளாக ஒரு ஆசிரமமே இருக்குன்னா அதுக்கு நம்மளால் முடிஞ்சது அரிசி மூட்டையோ இதை வாங்கி கொடுத்தோன்னா ஒரு 10 பிள்ளைங்க 100 பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது அதை தான் சொல்கிறேனே, இருக்கிறதுலே மிக சிறந்தது அன்னதானம் தான். அன்னதானம் செய்யும்போது ஏன் அப்படின்னா, நம்ம வீடு தேடி வருவாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள யாராவது உங்ககிட்ட பசிக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வயசானவங்களா ரொம்ப முடியாதவங்களாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதோட பலன் உங்களுக்கு கை மேலே கிடைக்கும். ஏன்னா அந்த பசின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அதை யாராலையுமே தாங்கிக்க முடியாது. அதையும் சில பேர் கடந்து போவாங்க. அவங்க போனால் போயிட்டு போகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு பழம், உங்கள் வீட்டில் சாப்பாடு தான் நீங்கள் போகணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற வாழைப்பழமோ ஏதோ ஒரு பழமோ இல்லை ஸ்நாக்ஸோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை முடிஞ்சால் அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக கொடுங்க. நம்ம எல்லோரும் மனுஷங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தான் நம்ம நம்மளோட ஜீவனை ஓட்டிகிட்ருக்கோம், நம்ம உழைச்சிட்ருக்கோம். அது யாராலையும் மாற்ற முடியாது இல்லையா. அந்த ஒரு வேளை சாப்பாடுங்கிறது எல்லாருக்குமே, மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். அதனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். நானும் இன்றைக்கி சாமிக்கிட்ட உங்கள் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன்.